சும்மாடு சும்மாடு சுமை தாங்கும் சும்மாடு. சும்மாடு என்றால் என்ன? சுமைக்கும் தலைக்கும் இடையில் பாலமாக இருந்து வலி தாங்குவது, வலி குறைப்பது, சுகமாக சுமக்க பயன்படுவது சும்மாடு. வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாத மனிதர்கள் இல்லை. பிரச்சனையை தீர்க்க உதவி தேவைப்படும் மனிதர்களுக்கு அந்த பிரச்சனையை தீர்க்க சும்மாடாக பாலமாக இருந்து இயன்ற அளவு உதவுவது இந்த சும்மாடு அறக்கட்டளையின் நோக்கம். இயற்கையால் உருவாக்கப்பட்ட இன்றைய மனித சமூகத்தில் சாதி, மதம், மொழி, இனம், பணம், பதவி ஆகியவற்றின் பெயரால் மிகுந்த ஏற்றத்தாழ்வுகள் காணப்படுகிறது. ஏற்றத்தாழ்வில்லா சமுதாயம் ஏற்பட வேண்டும் என்றால் அனைவருக்கும் சமமான வாய்ப்பு கிடைக்க வேண்டும். அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஒரே முறை கல்வி அளிப்பதால் மட்டுமே சமமான வாய்ப்பு கிடைக்கும். ஆனால் இன்றைய சமுதாய மக்கள் மறுத்தும் மறந்தும் அழிந்தும் இழந்து கொண்டிருக்கிற மொழிப்பற்று, தேசப்பற்று, மூத்தோரையும் உறவுகளையும் நட்புகளையும் பேணுதல், சுற்றுப்புறச் சூழல் பாதுகாப்பு, மனிதநேயம், சகிப்புத்தன்மை, தைரியம், தன்னம்பிக்கை, கடவுள் நம்பிக்கை போன்ற நம் முன்னோர்கள் வழிகாட்டிய பண்பாடு பழக்க வழக்கங்களையும் பற்றியும் இந்தியா முழுவதற்குமான ஒரே முறை கல்வி திட்டத்தை கொண்டு வருவதற்கான அவசியத்தையும் அவசரத்தையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்லவும், மக்கள் மேம்பாட்டிற்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனிதநேயமும் தாய்மொழி பற்றும் தேசபக்தியும் நிறைந்த தேச தலைவர்கள் பற்றியும் உழைப்பின் உயர்வையும் சமூகத்தில் இல்லாதவர்களுக்கும் இயலாதவர்களுக்கும் உதவ வேண்டும் என்ற மனநிலை அனைவருக்கும் உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டு அதற்கான கருத்துக்களை தயாரித்து நினைவுபடுத்தி விழிப்புணர்வு ஊட்டும் வகையில் புத்தகங்கள், கட்டுரைகள், கவிதைகள், பாடல்கள், குறும்படங்கள் தயாரித்து வெளியிட்டும் அறிஞர்கள், கல்வியாளர்கள், நிபுணர்கள் போன்றவர்களை உரை நிகழ்த்தச் செய்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் நிகழ்ச்சிகள் நடத்தி மாணவர்கள் மத்தியிலும் கிராமங்களிலும் நகரங்களிலும் நிகழ்ச்சிகள் நடத்தி பொதுமக்களிடமும் இன்றைய நவீன உலகில் மக்கள் வாழ்வோடு கலந்துவிட்ட சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் மக்களின் வாழ்வில் ஏற்றமும் மாற்றமும் பெற உதவும் கரமாகவும் ஏற்றத்தாழ்வில்லா சமுதாயம் அமைய கருத்துக்களை விதைத்து வளர்க்கும் விதமாகவும் செயல்பட்டு வருகிறது. மேலும் பல அரசு நலத்திட்டங்களையும் பல விழிப்புணர்வு செய்திகளையும் மக்களின் கவனத்திற்கு நேரடியாகவும் சமூக வலைத்தளங்கள் மூலமாகவும் கொண்டு சேர்க்கப்படுகிறது. இவை யாவும் சும்மாடு அறக்கட்டளை செயல்பாட்டின் ஒரு துளி மட்டுமே.
ஆர்வமா ஒரு அம்மா சில பேருக்கு புடவைகள் பெட்ஷீட் கொடுக்க வந்திருக்காங்க. காவல்துறை ரொம்ப மனிதநேயத்தோடையும் ரொம்ப கண்ணியத்தோடையும் அவங்களை ஒழுங்குபடுத்தி இந்த ஜனங்களுக்கு கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம தொலைக்காட்சியில பாக்குற மாதிரியோ பத்திரிகைகளை பாக்குற மாதிரியோ முதல்வர் படத்தை ஓட்டணும் இல்ல கட்சிக்காரங்க போய் வலியுறுத்தி அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நலத்திட்டங்கள் மக்களுக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு நல்ல விஷயத்தோட இந்த அரசாங்கத்தினுடைய தூணா இருக்கக்கூடிய காவல்துறை மிகச்சிறப்பா செயல்பட்டு இருக்காங்க. அரசு சார்பாகவும் சும்மாடு அமைப்பு சார்பாகவும் இவங்களுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். தமிழ் மொழியே தரணியில் சிறந்த ஒரு மொழியே. வங்கக்கடலின் வாசலா கலாம், திங்கள் ஒளியின் வெளிச்சமா கலாம், மங்கா புகழின் மகிமையா கலாம், மனித புனிதராம் அப்துல் கலாம். நினைவேதான் கனவாகும், கனவும் ஒரு நாள் நனவாகும். நினைவேதான் கனவாகும், கனவும் ஒரு நாள் நனவாகும். அப்துல் கலாம் ஐயாவின் அற்புதமான அறிவுரையாகும். மண் வளம் காக்க, மழை வளம் பெருக்க, பலன் தரும் மரம் செடி கொடிகளை வளர்க்க. என்னுடைய பெயர் ராமலிங்கம். நான் இந்த ஊர் நார்த்தாமுண்டி திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த இந்த இடத்துல எனக்கு 10 ஏக்கர் நிலம் இருக்குது. எங்கள் குடும்பத்தை சேர்ந்த அனைவருக்கும் அது ஒரு 10 வருடமாக பயிர் பண்ணாமல் தரிசாக இருந்து இந்த சீவ கருவேல மரம் காடு மாதிரி வளர்ந்து ஆள் கூட உள்ளே போகாத அளவுக்கு இருந்தது. நான் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் சென்னையில் பிடி தியாகராஜ மண்டபத்தில் நடந்த இந்த சும்மாடு தன்னார்வ தொண்டு நிறுவனத்துடைய நிகழ்ச்சியை போய் பார்த்தேன். பார்த்துட்டு இனிமேல் இந்த கருவேல மரம் நம்ம நிலத்தில் இருக்கவே கூடாது அப்படின்னு முடிவெடுத்து உடனடியாக நான் அதையெல்லாம் அழிச்சிட்டு இப்போ அது அந்த கரும்பு இது ஒரு நாளைக்கு இது நடப்போகிறோம். இதை நாற்று எடுத்துருக்காங்க. இதெல்லாம் விரைவாக நான் வேலை செய்து இதெல்லாம் இப்போ பயிர் கொண்டாந்துட்டேன். இந்த சீம கருவேல மரத்தினால விவசாயத்தையும் மக்களையும் ரொம்ப பாதிக்குதுன்றத தெரிஞ்சு இதை இந்த நார்த்தாமுட்டிலையும் இந்த சுற்றுப்பக்க கிராமத்திலையும் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதுக்காக தான் இந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி எங்கள் ஊர்லேயே நடத்தணும்னு சொல்லிட்டு சார்கிட்ட கேட்டுக்கினேன்.